அப்சல் குரு காஷ்மீர் மாநிலம் பரங்ககுலா மாவட்டம் சொப்பூரை சேர்ந்தவர். இவர் மருத்துவராக வேண்டும் ஆசையில் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தார். இவர் மருத்துவக் கல்லூரியில் ஓராண்டு மட்டுமே படித்தார். பின்னர் IAS தேர்வுக்காக தயார் செய்து கொண்டிருந்தார். அப்போது அனந்தநாக் பகுதியைச் சேர்ந்த தாரிக்கிடம் தொடர்பு ஏற்பட்டது. வறுமையில் வாடும் அப்சல் குருவின் குடும்பத்துக்கு பண உதவி செய்வதாகவும் கூறினார் தாரிக். இதனை அடுத்து காஷ்மீர் விடுதலை இயக்கத்தில் உறுப்பினராக சேர்ந்தார் அப்சல் குரு. கொஞ்ச காலம் கடந்ததும் அவர் செல்லும் பாதை தவறென உணர்ந்து இந்திய பாதுகாப்பு படையினரிடம் சரணடைந்தார். பின்னர் ஜம்மு காஷ்மீரில் போராட்டங்களில் முன்னோட்டமாக கைது செய்வது வழக்கமாகிவிட்டது. இதன் தொடர்ச்சியாக நாடாளுமன்ற தாக்குதலிலும் இவர் சிக்க வைக்கப்பட்டுள்ளதாக அப்சல் குருவின் ஆதரவாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். அப்சல் குரு சரணடைந்த ஒரு தீவிரவாதி. இதன் தொடர்ச்சியாக அவர் பாதுகாப்பு படையினருடன் தொடர்பில் உள்ளார். குறிப்பாக சிறப்பு அதிரடி படையினருடன் அடிக்கடி தொடர்பில் இருந்துள்ளார் என்பதை நீதிமன்றமே ஒப்புக்கொண்டுள்ளது. அப்சல் குரு காஷ்மீர் மாநிலம் பரங்ககுலா மாவட்டம் சொப்பூரை சேர்ந்தவர். இவர் மருத்துவராக வேண்டும் ஆசையில் மருத்துவ